அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் திரும்ப நம்ம சொல்கிற விஷயம் அனைத்தும் என்ன அப்படின்பா, டெய்லி நம்ம சொல்கிறதுல ஒரு போர்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள், நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் எடுத்திருக்கோம். முந்தானத்து பார்த்தீங்கன்னா 9462, அதுக்கு 4179 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். அது 4Dயில் எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கூட நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ரிசல்ட்டில் 330 330 அப்படிங்கிற ரிசல்ட்டு ஓகேங்களா. 330 அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த ரிசல்ட்டுக்கு எந்த மாதிரி நம்ம கணிப்புகளில் இது பண்ணோம், என்ன மாதிரி எடுத்திருந்தோம் அப்படிங்கிறது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 330 அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு. நம்ம நேற்று எடுத்தோம். அந்த 330 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்ம பிசியில் 44 கொடுத்தோம். அது ஏபியில் 33 இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரே ஒரு செட்டு தான் நம்ம எடுத்தோம் சொல்லப்போனால். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சப்போர்ட்டாக 627 அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம எடுத்திருந்தோம். சரி, இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போது இன்றைக்கி ஒரே ஒரு எண் தான், ஒரே ஒரு எண் பிசியில் 2 நம்பர், அவ்வளோதான். சரிங்களா. ஒரே ஒரு எண் பிசியில் 2 நம்பர். ஓகே, வாங்க இன்றைக்கி கெஸிங்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம நிறைய செட்டு, ஒரு 50 செட்டு 60 செட்டுலாம் எடுக்கிறதே கிடையாது. ஜஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் ஒரே ஒரு செட்டு தான். அப்படின்னா அது என்ன, 3 அப்படிங்கிற ஏ போர்டில் இருக்க 3 அப்படிங்கிற எண் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த எண் நேற்று தான் வந்திருக்கு. சரிங்களா. அப்படிங்கும்போது இன்றைக்கி பெண்டிங் நம்பரை வச்சு வருமா, அந்த பெண்டிங் நம்பர் வந்துட்டால் அடுத்தது என்ன வரும், நிறைய கேள்விகளுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுது. இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர் 3ங்கிறது ஏ போல் இறங்கிடுச்சு. 330 டபுள்ஸ் வந்துடுச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, இன்றைக்கி டபுள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். தெளிவாக சொல்கிறேன். நம்ம சேனலில் கெஸ்ஸிங்கை பாருங்கள். மறக்காமல் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இன்னும் நிறையா நண்பர்கள் ஜாயின் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவாக சேர்ந்து சொல்லிக்கிறேன். இன்றைக்கி குறைந்தபட்சம் ஒரு 20 நண்பர்களாச்சும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் பண்ண தான் இன்னும் நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும், எனக்கும் நம்ம சேனலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுற வீடியோவுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலியமாக ஒரு வேண்டுகோளாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா. 330, இந்த 330 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இங்கே இருக்குது. ஓகேவா. சரி, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8702, இதில் பார்த்தீங்கன்னா 0742, 8702 9097 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ 097 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து எப்படி நம்மளுக்கு கணிப்பு எடுக்கிறது. 097 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன எடுக்கலாம், என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நான் ஜஸ்ட்டு இதை ஒரு சப்போர்ட் நம்பராக தான் நம்ம டெய்லி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 09 இருக்குது, இங்கேயும் 09 இருக்குது. எங்கே 09, இந்த 0909ங்கிறது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 27 இருக்குது. ஓகேவா. ஸோ அப்படின்னா 27, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 09க்கு 70. ஓகேவா. ஸோ நம்ம இங்கே இருக்கிற எண்ணை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு அப்படியே மிரர் அப்படியே தலையில் அப்படியே வச்சு பார்த்தா என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 275 700 அப்படிங்கிறது கிடைக்கிது. இதை ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சப்போர்ட் நம்பர் மட்டுமே. இது சப்போர்ட் தான். ஏன்னா இந்த சார்ட்டு படி நம்ம எடுத்ததில் 2 எண் சப்போர்ட்டு. ஆனாலும் இந்த 275 700 ஒரு பக்கம் வைப்போம். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு 3-4 ரிசல்ட் எடுத்து பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு 3-4 ரிசல்ட்டில் இங்கே சரி நண்பர்களே, இப்போ நம்ம கணக்குப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 275 700 ஒரு சப்போர்ட் நம்பர் தான். சரிங்களா. இது நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் ஜஸ்ட்டு அவங்கள்ட்ட ஒரு சப்போர்ட்னா இப்போ ஒரு பேக்கப்பில் ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த போன வார ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6927 அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி 9983 அப்படின்றது இருக்குது. அதுக்கு முன்னாடி வாரம் கிடையாது இல்லை. அதாவது சொல்லப்போனால்
சொல்லப்போனால் வந்து ட்ரா இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ட்ரிக்கு தான். இப்போ நம்மளுக்கு டி போர்டில் ஒரே ஒரு எண்ணை எடுத்து அதை தான் நான் இன்றைக்கி இது ஒரு புது டைப் தான். பாருங்கள் அது எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு 9, ஓகேங்களா? 9க்கு 9, 9க்கு 8, 8க்கு 3. ஸோ பவரில் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 9, 9க்கு 9, 9க்கு 8, 8க்கு 3. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6க்கு 9, 9க்கு 2, 2க்கு 7. நம்ம டி போர்டில் ஒரே ஒரு எண்ணை மட்டும் இன்றைக்கி எடுக்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டி போர்டில் 8 அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல 9க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு 9, 9க்கு 8, 8க்கு 3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6க்கு 9, 9க்கு 2, 2க்கு 7. ஓகேவா? அப்படின்னா இன்றைக்கி எப்படி வரலாம்? 9983 அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருப்பி 2 செட்டு இதுலேருந்து நான் எடுக்கிறேன். இந்த பேட்டர்ன் படி வந்தால் 8க்கு 8, 8க்கு 7, 8க்கு 3னா 7க்கு 2. ஸோ நான் இதுலேருந்து எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 8872 அப்படின்னு ஒரு செட்டு எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு வந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 9னா 8க்கு வந்து 1. சரிங்களா? 6க்கு 9னா 8க்கு வந்து 6, 6க்கு 9னா 8, 8க்கு 1. ஓகேங்களா? 8, 8க்கு 1. 9க்கு 2 அப்படின்னா 1க்கு வந்து 4. ஓகேங்களா? 9க்கு 2 அப்படின்னா 1க்கு வந்து 4. அப்படியே கண்டினியூட்டி பவர் தான் எடுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2க்கு 7னா 4க்கு வந்து 9. ஸோ நான் இதுலேருந்து எடுக்கிறது 2 எண்ணு தான் நண்பர்களே. 8872 8149. இவ்வளோ தான் ஒரு செட்டு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொன்னேன். ஆனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 செட்லேயும் மேட்ச் ஆகிறதில்ல. நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 4330 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? நான் 4க்கு வந்து 8 எடுத்துக்கிறேன். சரியா? 4க்கு வந்து நான் 8 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2லையும் ஃபைனல் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி 6, 6க்கு 3 அப்படின்ட்டு இருக்கோ எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 3 இறங்கலாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று டபுள்ஸ் நம்ம ஏற்கனவே வச்சு எடுத்ததை ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? 8, 8க்கு வந்து 3. சரியா? 8, 8க்கு வந்து 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3க்கு வந்து 8, 8க்கு வந்து 3, 3க்கு வந்து 7, 7. 0க்கு வந்து நம்மளுக்கு சி போர்டில் நிறைய எண்கள் இருந்தாலுமே சி போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு 6 தான் வரணும். ஸோ நான் இதுலேருந்து ஃபைனலாக உங்களுக்கு ஒரே ஒரு எண் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் வந்து 8376 4330க்கு நான் எடுக்கிறது 4க்கு வந்து 8. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 6க்கு 6, இந்த இடத்துல 6க்கு 3 அப்படின்ட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் 665ங்கிற ரிசல்ட்டில் 6க்கு 6ன்னு வந்து பி போர்டில் அப்படியே இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது இந்த 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏ போர்டில் இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரியா? அதே மாதிரி 6க்கு 3, 3க்கு 7, 0க்கு 6. ஸோ 8376 அப்படிங்கிறது ஒரே ஒரு எண். அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே 275 700 அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்தோம். இருந்தாலும் நம்மளுக்கு நேற்று ஏபியில் டபுள்ஸ் வந்ததுனால இன்றைக்கி திருப்பி பிசியில் டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு வந்து 6 தான் பவர். ஸோ 8376 பாக்ஸு. ஸோ இந்த 330 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இந்த 3 இருக்குல்ல, 3க்கு வந்து 6, 3க்கு வந்து 6. ஸோ நான் ஏற்கனவே 76 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். அப்படின்னா நம்ம பிசியில் என்ன பண்ணுறோன்னா பிசியில் 66. இவ்வளோ தான். பிசியில் வந்து நம்ம வந்து எடுக்கிறது 66, 366. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏ போர்டில் இருக்கிற 3க்கு அப்படியே இறங்கும். 3க்கு 6, 0க்கு 6. ஸோ நான் வந்து 366 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அவ்வளோதான். இது வந்து சப்போர்ட். நான் அந்த சப்போர்ட் நம்பரை வந்து கணக்கெடுக்கல. இதுலேருந்து ஃபைனலாக உங்களுக்கு எடுக்கிறது ஒரே எண் 8376. பிசியில் 66. இவ்வளோ தான். இதோட நம்ம கணக்கு முடியுது.
சரி, இப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஏ போர்டில் 3, 3க்கு ஒரு ஆப்ஷனாக 6, சி போர்டில் 6, 6க்கு ஆப்ஷனாக 3, இவ்வளோ தான். சரியா? ஸோ ஏசி அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு 3663 அப்படிங்கிறதோட நம்ம இந்த கெஸ்ஸிங்கை முடிச்சிடலாம். ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் நம்ம விஷயம். நீங்களும் கணிப்புகள் எடுத்து பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் சும்மா 2 செட்டில் முடிச்சிடலாம். எப்படின்னா 37 அதை பற்றினா 73, 36 அதை பற்றினா 63, 66, 76, 67. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் எடுக்கிறது. மொத்தம் 4, 3, 7 செட்டோட நம்ம இந்த கணிப்புகளை முடிச்சிடும். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போடுறது லேட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன், செய்யுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தினசரி நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் இந்த தேங்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டாக வந்து அதில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் உங்களுடைய விருப்பம் போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அதில் எவ்வளோ வந்து தொகை காமிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஒரு விஷயமா இது முன்னாடி வைக்கிறேன். பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ தான் புதுசாக பார்க்குற நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் ஜாயின் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. சரிங்களா? திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிங்க. நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.